அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு கட்டுரையை வாசிச்சிருக்கேன். அந்த கட்டுரையின் தலைப்பு வரலாற்று மனிதர்களின் வாசிப்பு. எழுதியவர் அமில். இதை நான் வாசகசாலை இணையதளத்தில் வாசித்தேன். வாசிப்பு அப்படிங்கிறத இப்போ வாசிக்காத, அதன் பக்கம் செல்லாத நண்பர்கள்ட்ட பேசும்போது வாசிப்பு, இலக்கியம் அப்படி ஏதாவது பேசணும்னா, அவங்க அந்த சினிமாக்கள்லாம் ஒன்று உருவாக்கி வச்சுருக்கேன். தமிழ் வாத்தியார்னாலே ஒரு கோமாளியாக, தமிழ் வாத்தியார்னாலே ஒரு இலக்காரமாக காட்டுற மாதிரி ஒரு பாத்திர அமைப்பு. அந்த மாதிரி தான் நம்மையும் பார்க்கிறார்கள். அப்போது வாசிப்பு அப்படின்றத நம்ம பேசும்போது, வாசிக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கவங்ககிட்ட பேசும்போது தான் அது கொஞ்சம் அந்த சொல்லுக்கே ஒரு மதிப்பு மிகுந்ததாக இருக்குது. ஆனால் அந்த வாசிப்பு, வரலாற்று மனிதர்களின் வாசிப்பு எப்படிங்கிறத இந்த கட்டுரையில் நிறைய தரவுகளோட சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிற போகிறேன். அவருடைய சின்ன வயசில் வாசிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அவர் கருதியிருக்கிறாரு. பள்ளி காலங்களில் என்னுடைய பொழுதுபோக்கே வாசிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய சுற்றுலாத்தலமாக இருந்ததே நூலகம் தான் அப்படிங்கிறார். இப்படி இந்த வாசிப்பின் மீது பெரும் காதலோடு இருந்த இந்த மனிதர் அந்த வாசிக்கிற பழக்கம், அது ஏற்படுத்திய தாக்கங்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமாக நேரத்தை வீணாக்காமல் எல்லா நூல்களையும் வாசித்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் என்னை துரத்தி கொண்டிருந்தது. அதற்கு மறைமுகமான ஒரு காரணம் உண்டு. அது என்னன்னா, வரக்கூடிய காலங்களில் வேலை, தொழில் என்று போய்விட்டால் இது போன்று வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதோ அப்படின்ற பயம்தான் என்னை நூல்களை வாசிக்க வச்சதுன்ட்டு நிறைய இலக்கியங்களை, ரஷ்ய, தமிழ், ஆங்கில இலக்கியம் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கிறதா குறிப்பிடுறாரு. கல்லூரிக்கு பிறகான காலங்களில் நான் நினைத்தது உண்மைதானோ என்று தோன்றியது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேலை, நெருக்கடி, காலத்தின் ஓட்டம், பொருளாதார சிக்கல், அதற்காக ஓடுறோம். அப்படின்றப்ப நம்ம இந்த வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்றது ஒரு காரணம். அது உண்மையான காரணமும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையே பார்க்கும்போது ஒரு மேல்தட்டு மக்கள், கொஞ்சம் வசதி படைத்தவர்களால் வாசிக்க முடியுது அப்படின்றப்போ, இந்த வாசிக்கிறது கூட பணக்காரர்களுக்கான ஒன்றோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருது. அப்போ இதை எப்படி பார்க்கலாம்ன்றப்போ, இந்த வரலாற்றில் சில மனிதர்களை பற்றி வாசிக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்குது. நம்ம மட்டும் இந்த உலகத்தில் போராடிட்டு, நம்ம மட்டும் இந்த உலகத்தில் பொருளாதாரத்திற்காகவும் நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்திற்காகவும் பெரும் போராட்டத்தில் இல்லை. இந்த உலகமே அதில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதும் நம் வரலாற்று நாயகர்கள், சில முக்கியமான ஆட்கள்லாம் எப்படி தங்களுடைய நெருக்கடியான சூழலிலும் இந்த வாசிப்பை தொடர்ந்து கடைபிடித்தார்கள்ன்றது சிலரை குறிப்பிடுறாரு. இதில் மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நெப்போலியன் அவர் அவர் போர் மற்ற விஷயங்கள்ல நிறைய மாற்று கருத்துகள் உண்டுன்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு. இருந்தாலும் அவருடைய வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியமானது. அவரை பொறுத்த மட்டும் ஒரு நெப்போலியன் அப்படின்றப்ப இந்த உலகத்தையே பிடிக்க நினைச்சவர், பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியவர். அப்போ அவருக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும், எவ்வளோ நெருக்கடிகள் இருந்திருக்கும். போர் சூழல், அதை தந்திரங்களை செயல்படுத்தணும், அதிகாரிகளை கூப்பிடணும், சந்திக்கணும், பேசணும், அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆபத்து, ஒரு சுகமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. போர் சூழல்லன்னா போர்க்களத்திலேயே இருக்கிற மாதிரி நெடிய வாழ்க்கை. இப்படி இருக்கிற சூழலில் அந்த மனிதர் வாசிப்பை விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கலை, இலக்கியம், கவிதை, இப்படி நிறைய பலதுறை நூல்களை நிறைய பெட்டிகளில் அவர் பயணத்தின் போது எல்லாம் கொண்டு போயிட்டே இருப்பாங்களாம். 40க்கும் அதிகமான பெட்டிகளில் நெப்போலியனுக்காக அந்த நூல்கள் கொண்டு போயிட்டே இருப்பாங்களாம். அவர் தன்னுடைய இத்தகைய சூழலெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி வாசிக்காமல் இருந்ததே இல்லை. அவர் கண்டிப்பாக புத்தகம் வாசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய எல்லா சூழல்லையும் அவர் புத்தகம் வாசிச்சிருக்கிறாரு. அதற்காக இத்தனை பெட்டிகளில் புத்தகங்கள் கொண்டு வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அவருக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்தால் உடனே இன்னொரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கி இருக்கிறாரு. அவருடைய புத்தக வாசிப்பை விடல, தொடர்ந்து வாசிச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல வாசிப்பாளர், ஒரு இலக்கியம் அறிந்தவர் நெப்போலியன் பார்த்தா, ஜெர்மானிய எழுத்தாளரான கதேவுடைய முதல் நாவலான சாரோ ஆஃப் யங் வெர்தர் அப்படின்ற நாவலை மட்டும் சுமார் 7 முறை வாசிச்சிருக்கிறாராம். இதே மாதிரி நிறைய இதிகாசங்களையும் வாசிச்சிருக்கிறாரு.
ஒரு முறை அவருடைய இலக்கியத்தரம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. ஒரு முறை ஒரு ஆங்கிலேயருடன் மில்டனை பத்தி பேசிட்டு இருந்திருக்கிறாங்க, பேரடைஸ் லாஸ்ட். அதை பேசும்போது நெப்போலியன் சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் அவ்வளவு கவித்துவமாலாம் இல்லை பேரடைஸ் லாஸ்ட்டு, அதில் சில குறைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு லத்தீனில் இருக்கிற பெரும் கவிஞர் ஓசியனின் கவிதை மிக சிறந்ததாக இருப்பதாக கூறுகிறார். அதோட ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு உரையும் மாற்றியிருக்கிறார். இப்போ இது இவருடைய ஆழமான இலக்கிய ஆர்வத்தையும் வாசிப்பையும் காட்டுகிற ஒரு நிகழ்வா இருக்கு. அவர் சிறையில் இருந்தப்போ கூட இரவெல்லாம் விழித்து வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு நெப்போலியன். இது போல நம்ம வரலாற்றில் நிறைய நபர்களை நம்ம உதாரணமாக குறிப்பிடலாம். குறிப்பாக கார்ல் மார்க்ஸ். அவருக்கு வாசிப்பும், அவர் ஒரு தீவிர வாசகர். அவருடைய விரிவான வாசிப்பிலிருந்து தான் அவர் தன்னுடைய பொது உடைமை சிந்தனையை அடைகிறார். அவருடைய வாழ்வும் எண்ணற்ற நெருக்கடிகள், உடல் உபாதைகள், பெரும் பொருளாதார சிக்கல் அவருக்கு அதிகம். இந்த மாதிரி சூழ்ந்ததுதான். ஆனால் வாசிப்பை அவர் விடவே இல்லை. வாசிப்பு சார்ந்த சோர்வு சில சமயம் ஏற்படும் போது பிறருடைய அனுபவங்கள் ஒரு ஊக்கியாக செயல்படும். நமக்கு அந்த மாதிரி ஒரு இது வரும்போது பிறருடைய அனுபவங்களை எடுத்துக்கிறோம். அப்படித்தான் நேரு, மார்க்ஸ், நெப்போலியன், ரூஸ்வெல்ட், உம்பர்தோ, ஈகோ, கதே, சாம்வெல் ஜான்சன் அப்படின்ற நிறைய பேருடைய வாசிப்பு அனுபவத்தை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு கட்டுரையாளர். சிறையில் இருந்த போதும் நம்ம நேரு வாசிப்பை விடவே இல்லை. அவர் கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்ற புத்தகத்தில் உலக இலக்கியத்திற்கென்றே ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறார். அது அதில் அவர் வாசித்த முக்கியமான உலக இலக்கிய ஆளுமைகளை அறிமுகம் செய்கிறாரு நேரு. இப்படி எல்லாரும் இந்த வாசிப்பை விடவே இல்லை. இவங்க நம்ம சொன்ன ஆட்கள்லாம் பாருங்களேன், கார்ல் மார்க்ஸ், நேரு, நெப்போலியன், இவங்கெல்லாம் சாதாரண ஆட்களில் அவங்களுக்கான பணிகள் நம்மளை விட அதிகம். அவங்க ஒரு பெரும் மக்கள் கூட்டத்திற்காக சிந்தித்த தலைவர்கள், தனிப்பட்ட ஒரு குடும்பம் மட்டும் அன்று. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ திட்டங்கள், எவ்வளோ சந்திப்புகள், எத்தனை பேரை சந்திக்க வேண்டியிருக்கும், இதுக்கையும் தாண்டி அவங்க வாசிட்டே இருந்திருக்கிறாங்க. அதற்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கருடைய சாதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உழைப்பு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலையை எட்டினார் என்பதும் தெரியும். முக்கியமாக அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய வாசிப்பு. வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. அவர் முன்பே நான் ஒரு கட்டுரை வாசிக்கும்போது சொன்னேன், அம்பேத்கர் உலக புத்தக நாள் அன்றுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் லண்டன் சென்றிருந்தப்போ அவருக்கு அறை எங்கே போடணும்னு கேட்டாங்களா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நூலகம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் போடுங்க அப்படின்னு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வாசிப்பை மிகவும் நேசித்த ஒரு மனிதர். இப்போ அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது வீரமணி ஐயா ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அம்பேத்கரின் புத்த காதலும் புத்தக காதலும் அப்படின்ற நூலை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் முதல் பகுதி அம்பேத்கருடைய பௌத்த மத மீதான காதலை சொல்லுது, அதன் மீதான ஈடுபாட்டை விவரிக்கிறது. இரண்டாம் பகுதியில் அவருடைய புத்தக காதலை மிக விரிவாக தகவல் பூர்வமாக அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நூலை வாசிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அம்பேத்கர் எப்போதுமே வாசிப்பிலேயே இருந்திருக்கிறார் என்பது புரியுது. அவருக்கு வாசிப்பு தான் முதன்மையான ஒரு வேலையா இருந்திருக்கு. புத்தகங்களை அவர் பல இடங்களை தேடி வாசிச்சிருக்கிறாரு. ஒருத்தர் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எப்போதும் வாசிப்பிலே இருக்கீங்களே, சலிப்பு ஏற்பட்டா என்ன செய்வீங்கன்னதோ, அந்த புத்தகத்தை வச்சுட்டு இன்னொரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சில சமயங்கள்ல அவர் 4 புத்தகங்களை அவர் வாசிப்பதற்காக எப்பயுமே கையில் வச்சிருப்பாராம். அவருடைய பணியால் கூறும்போது, அவர் இரவில் நான் தூங்க போகும்போது அவர் வாசிக்கிட்டே தான் இருப்பார், நான் தூக்கத்திலேருந்து நைட்டு முழிச்சு பார்த்தாலும் அவர் வாசிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பயுமே ஒரு ஆழ்ந்த வாசிப்பிலேயே இருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர். அவருக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அம்பேத்கர் படம் பார்த்துருந்தா தெரியும், அதில் அந்த நிறைய விஷயங்களை அவங்க கண்முன்னே காட்டியிருப்பாங்க. அவர் லண்டனில் தங்கி ஆராய்ச்சி படிப்பு படிக்கும்போது கையில் பணம் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த சில புத்தகங்களை விற்று தான் அதை வாழ்ந்திருக்கிறார். அப்போது ஒரு நைட்டு ஒரு உணவகத்தில் போய் பாத்திரம் கழுவுற மாதிரி அதையும் காட்டியிருக்கிறாங்க. நிறைய பொருளாதார சிக்கல், போராட்டம், அதற்கு மேலாக அவர் சின்ன வயசுலேருந்து அவர் சந்தித்த சாதிய ஒடுக்குமுறைகள், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மனிதனை நிற்க வைத்தது இன்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு சிறப்பான சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறதுனா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய ஆழ்ந்த வாசிப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இதில் இன்னொரு இந்த கட்டுரையில் இன்னொரு புத்தகத்தையும் குறிப்பிடுறாங்க. எழுத்தாளர் சம்பத்தின் இடைவெளி நாவலில் தினகரன் ஒரு கதாபாத்திரம். அவர் சொல்லுவார்,
தோல் மண்டியில் வேலை பார்க்குறவர். அவர் சொல்கிறாரு, எனக்கு கணக்கு வழக்கு சம்மந்தமான வேலைகளை விட தோள்களை தூக்கி அடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அப்போ தான் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி தான் இலக்கியவாதிகள், தீவிர வாசகர்கள், தேடல் உள்ளவர்களின் நிலை. அவர்கள் வேற ஏதேனும் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே நூல்கள் பற்றியும் அது குறித்த தகவல்கள் பற்றியுமே இருக்கும் அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ அம்பேத்கர்கிட்ட இது முக்கியமான ஒரு கருத்து. அம்பேத்கர்கிட்ட கேட்டாங்க, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நேரு, காந்திலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இரவில் தூங்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் எந்நேரம் விழிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னப்போ, அவர்களுடைய சமூகம் விழித்திருக்கிறது, அதனால் அவங்க தூங்குறாங்க. என் சமூகம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் நான் விழித்து படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் இல்லையா? அப்படியாக இந்த வாசிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். வாசிப்பின் மூலம்தான் நம் மனது விரிவடைந்து நம்மளுடைய பார்வை விரிவடைகிறது. அதன் மூலம்தான் நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த மாதிரி குறிப்பிட்ட வழியிலேயே பார்க்கணும்னு இல்லாமல் வாசிப்பின் பலனாக ஒரே விஷயத்தை நம்ம வெவ்வேறு கோணங்களில் பார்த்து புரிந்து கொள்ள முடியும், பகுத்தறிய முடியும். அப்படின்றதுக்கு இந்த வாசிப்பு ரொம்ப முக்கியம். ஆகவே வாசிப்பை தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று உங்களோடு வரலாற்று மனிதர்களின் வாசிப்பு என்ற கட்டுரையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.